ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு லீமாஸ் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நான் வந்து கொஞ்சம் பல்காக ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முறுக்கு ஷாப் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இது வந்து ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன். ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் இது. ராஜகோபுரம் பால்கோவா பாருங்கள். ஒவ்வொரு ஊரில் இருக்க ஸ்பெஷல். இது வந்து அவங்களே தயாரிக்கிற கடலை மிட்டாய். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த ராஜகோபுரம் போட்டிருக்குல்ல, அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இது பார்த்திங்கன்னா கை முறுக்குங்க. சூப்பராக பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த அரிசி ஃப்ளேவர் வந்து தமிழ்நாடு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் இருக்கிறது வந்து கர்நாடகா. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு இங்கே வந்து கொரியரும் சார்ஜும் பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து இலந்த வடை. யாருக்கெல்லாம் இலந்த வடை பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலந்த வடை. அதே மாதிரி இந்த பபிள் ரேப் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா லாங் ட்ராவல் டிஸ்டன்ஸ்க்குலாம் வந்து நம்ம நல்லா இருந்துச்சு. மஸ்கோத் அல்வா வந்து என்னோடய ஃபேவரெட்டு. அதனால் அதை நான் வாங்கியிருந்தேன். வாங்க வேறு என்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன். இந்த தூத்துக்குடி மக்ரூன். அது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பபிள் ரேப்லேருந்து. அதிலே போட்டிருக்கு தூத்துக்குடி மக்ரூன் அப்படின்ட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த மக்ரூனில் பார்த்திங்கன்னா அந்த கேஷ்யூ நட்டை வந்து ஒன்றும் அதிகமாக தான் உடச்சி போட்டிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இது வந்து இனிப்பு காரசு. நாங்கள் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்காது. உங்களுக்கே தெரியும். அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும். நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா கூட அந்தந்த ஊரில் போய் அந்தந்த ஸ்பெஷல் நம்ம வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்றலாம். இது வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. கொஞ்சம் ஹெவியாக பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்க கடையில் இது கிடைக்கும். போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நல்லாயிருக்கும். வெளியில் வந்து வெல்லம் கோட்டிங் இருக்கும். உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அது. இது வந்து சீவல். இது பார்த்திங்கன்னா கைமுறுக்கு. கைமுறுக்கு வந்து இந்த அளவுக்கு பேக் பண்ணி வந்ததே பெரிய விஷயம். பார்த்திங்கன்னா இது வந்து தூத்துக்குடி மக்ரூன் பாருங்கள். கவின்ஸ் மக்ரூன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இது வந்து கார்த்திக் ஸ்பெஷல் வந்து ஸ்வீட் மிட்டாய், கோகோனட் பர்ஃபி மிட்டாய் இது. இதுவும் வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. எனக்கு இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்குதே அப்படின்ட்டு. உங்கள் ஊரில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றதையும் எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலந்த வடையில 2 டைப் இருக்குங்க. இங்கே விற்கிற இலந்த இங்கே ஆக்சுவலாக விற்காது. சப்போஸ் அதிசயமாக இருந்துச்சுன்னா அது வந்து காரமாக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இந்த இனிப்பு கலந்த இலந்த வடை வந்து இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருந்துச்சு. அந்த இனிப்பு புளிப்பு அது சாப்பிடும்போதே நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரசேவ். காரசேவ்லேயே வந்து இனிப்பு காரசேவ் சொல்லுவாங்க இல்லையா, அது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து இதில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகு போட்டது சாப்பிடாம இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பபிள் ரேப் பண்ணி அமுச்சதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் வந்து வரும். இந்த எக்ஸிபிஷன் டைமில் தாங்க இந்த மஸ்கோத் அல்வாலாம் கிடைக்கும். அது தேங்காய் ஸ்வீட்ஸோட சேர்ந்து இருக்கும் அது. மஸ்கோத் அல்வா யாரோட ஃபேவரெட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாகவே நம்ம வந்து சாப்பாடு ஃபுட்டி அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் போது இன்னும் எக்ஸைட்டாக இருந்துச்சு. முறுக்கு வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு அங்கே இங்கேயும். இட்ஸ் ஓகே. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதோட டேட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் டேட்ஸ். எக்ஸ்பைரிங் டேட்டு, அதுக்கப்புறமா மேனுஃபேக்சர் டேட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இதுதாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பால்கோவா வந்து இது வந்து பார்த்து ரொம்ப பல வருஷமாக ஆச்சு எனக்கு. நார்மல் பால்கோவுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து எல்லாமே 100 ருபீஸ் 120 அந்த மாதிரி ரொம்ப கம்மி தான். ஒரு மாதத்துக்கு வச்சு நல்லா சாப்பிட்லாம் போல். நான் வந்து இதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் மட்டும் சாப்பிட்டு மற்றதெல்லாம் வந்து பசங்களுக்கு தான் இது. உங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஐட்டம் வாங்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கி கொடுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ண முடியும். எனக்கு சஜஷன் சொல்லுங்கள். சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.